இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் எஸ்மா சட்டம். எஸ்மா சட்டம்னா வேறு ஒன்றும் இல்லை, அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டம்பாங்க. இது 1968 இயற்றப்பட்ட சட்டம். இது எதுக்காக இயற்றினாங்கன்னா, பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிற அதை பராமரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டம். பொதுமக்களோட டெய்லி வாழ்க்கையில் தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த தடையும் இல்லாமல் நாட்டு மக்களுக்கு கிடைக்கணுங்கிறத உறுதி செய்வதற்காக தான் இந்த சட்டம் ஏற்றினாங்க. அத்தியாவசிய பணிகள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, போக்குவரத்து, மின்சாரம், நீர், சுகாதாரம், தண்ணி, தொலைபேசி, மருத்துவம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த தங்கு தடையின்றி கிடைக்கணுங்கிறத உறுதி பண்ணுறது தான் இந்த சட்டம். எதுக்காக எஸ்மா சட்டம் இப்போ அமலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கிழக்கில் போர் நடந்துகிட்ருக்கு. அதனால் எரிபொருள் தட்டுப்பாடு வரக்கூடாதுங்கிறதுக்காக, சமையல் எரிவாயுவும் தட்டுப்பாடு வரக்கூடாதுக்காக நாடு முழுக்க மார்ச் 10, 2026 எஸ்மா சட்டத்தை அமல்படுத்தியிருக்கு இந்திய அரசாங்கம். இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா, இப்போ இருக்க எரிவாயும் பெட்ரோலையும் போதுமான அளவு இருக்குது, அதை யாரும் பதுக்கக்கூடாது, மக்களுக்கு எல்லாம் பயன்படணும்னு நோக்கத்தில் இதை கொண்டு வந்திருக்காங்க. அத்தியாவசிய பணிகளில் இருக்கவங்க, போக்குவரத்து, மின்சாரம், சுகாதாரம் இந்த மாதிரி இருக்காங்களே, அவங்க வேலை நிறுத்தம் செய்கிறாங்கல்ல, அதை தடுக்கிற விதமாக தான் இந்த சட்டம் அமலுக்கு வந்தது. ஏன்னா அவங்க வேலை நிறுத்தம் செஞ்சால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து தடை செய்யலாம் அவங்க போராட்டத்தை இந்த சட்டம் மூலிமா. இதில் யார் யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது இந்த சட்டத்தை அமல்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில கவர்மெண்ட் ரெண்டுக்குமே அதிகாரம் இருக்குது. இந்த சட்டத்தை மக்களோட நலன் கருதி மத்திய கவர்மெண்ட்டும் அமல்படுத்தலாம், இல்லை மாநில கவர்மெண்ட்டும் அமல்படுத்தலாம். தண்டனை, இந்த சட்டத்தை மீறினா எந்த ஒரு வாரண்ட்டும் இல்லாமல் காவல்துறை வந்து அவங்கள கைது செய்யலாம். அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்களை தடை பண்ணுறதுக்கு யாராச்சும் போராட்டம் பண்ணுறாங்களோ இல்லை தூண்டினாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் சிறை தண்டனையும் கிடைக்கும், அபராதமும் கிடைக்கும்னு இந்த சட்டம் வந்து சொல்லுது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா டெஸ்மா சட்டம்னு 2002 ஏற்றினாங்க, 2003 அமலுக்கு வந்தது. இது என்னென்னா, தமிழ்நாடு அத்தியாவசிய சேவை பராமரிப்பு சட்டம்ங்கிறது. மத்திய அரசு போடைய தமிழ்நாட்டிலையும் இதை நிறைவேற்றினாங்க 2003. எஸ்மா சட்டம் மூலிமா பார்த்திங்கன்னா 19/1, 19/4 விதிகள் மூலிமா சில கட்டுப்பாடுகள் வந்து அடிப்படை உரிமைகளாக இருந்தாலுமே பொதுநலன் கருதி ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து தனிநபர் உரிமையை வந்து பொதுநலன்லேருந்து பாதுகாப்பாங்க. எப்படின்னா, தனிநபர் பொருள் எல்லாத்தையும் பதுக்கிட்டாங்கன்னா அது மக்களுக்கு வந்து பயன்படாமல் போயிடும், விலைவாசி ஏறிடும். அதை தடுக்கிறதுக்காக தான் சட்டம் கொண்டு வந்தாங்க. சட்ட கோட்பாடு என்னன்னா இது சொல்லுதுன்னா, அத்தியாவசிய தேவைகள் பார்த்தீங்கன்னா எந்தவித தங்குதடையின்றி கிடைக்க உறுதி செய்கிறது தான் சட்டம். முக்கிய காரணம்னா, அவசர கால நிலையில் இந்த சட்டம் அமல்படுத்துகிற மூலிமா அரசு வந்து இது ஆயுதமாக பயன்படுத்தலாம், யார் எதையும் பதுக்க வைக்க முடியாது. நன்றி.